வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 24ஆம் தேதி விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. இன்றைய திதி தேய்பிறை சதுர்தசி. யோகம் சித்த யோகம். துலா ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 60ஆம் பிறந்த நாளை கோவிலில் கொண்டாடலாமா? ராமாபுரம் ஆட்சி கொண்டாடலாம். திருக்கடையூரில் போய் கொண்டாடுங்க, அதான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. பொதுவாக 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், அதாவது பீமரத சாந்தி, சஷ்டியப்த பூர்த்தி என பெரியவர்களுக்கு விழா வரும்போது கொண்டாடுகிறோம். பிறந்த நாள் விழா வரும்பொழுது கொண்டாடுகிறோம். ஆனால் அது சம்பந்தப்பட்ட ஆணின் 60வது பிறந்த தினம் அல்லது 70 அல்லது 80 பிறந்த தினம் தானே. அதை ஏன் கல்யாணம் என்று சொல்கிறார்கள்? கல்யாணம்னா நல்ல விஷயம்னு ஒரு அர்த்தம். திருமணம்ங்கிற அர்த்தம் மட்டும் இல்லை, கல்யாணம்னாலே நல்லது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால அப்படி சொல்கிறாங்க. 60ஆம் கல்யாணம் பாங்க, பூணல் கல்யாணம் பாங்க. எங்களவங்க ஆம்பளை குழந்தைக்கு பூனை போடுவாங்க 7 வயசு 9 வயசுலலாம். 5, 7, 9, 11, 13 அது கூட பூணல் போடணும். அதை பூணல் கல்யாணம் பாங்க. உபநயனம்னு பேர். அது ஏன் கல்யாணம்? கல்யாணம்ன்ற வேர்டுக்கு நல்லது, மங்களகரமான விஷயம் அப்படின்னு அர்த்தம் கல்யாணம்ங்கிற வேர்டுக்கு. அதனால் அதை கல்யாணம்னு ஒன்று சேர்த்துக்குவாங்க. அதனால் 60, 70, 80 எல்லாமே கூட கல்யாணன்ற வேர்டு சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. 70 ஸ்டார்டிங்கில் பண்ணிடணும். 70 ஆரம்பிக்கும்போது பண்ணணும் பீமரத சாந்தி. 80 முடிஞ்சு 81 வரும்போது தான் பண்ணணும் சதாபிஷேகம். இன்னும் ரொம்ப ரொம்ப கரெக்டாக 1000 பிறை பார்த்தது எப்போ வருதுன்னா 80 வயசு முடிஞ்சு 7 மாதம் ஆனால் தான் 1000 பிறை கணக்கு வரும். அதனால் 81 பண்ணுறாங்க நிறைய பேர், அதுதான் கரெக்டு. சமீபத்தில் நான் பீமரத சாந்தி பண்ணிட்டேன். என் ராமச்சந்திரன், உடுப்பி ஹோட்டல், பெண்ணாடம். பிள்ளையாரிடம் வேண்டிக் கொண்டு ஒரு காரியம் நிறைவேறியவுடன் சிதறுகாய் உடைப்போம். ஆமாம், எல்லாருமே அப்படி தான். பிள்ளையாட்டு முதல்ல ஆரம்பிக்கிறதே ஒரு பிள்ளையார் சிதறுகாய் போட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துட்டாரு பிள்ளையார்னு சொல்லி நல்லபடியாக முடிஞ்ச உடனே இன்னொரு சிதறுகாய் போடணும். 2 சமயங்களில் காய் உடைக்க மறந்து விடுகிறோம், என்ன செய்வது? அது மறக்காமல் பண்ணணும் சார். வீட்டில் ஏதேனும் ஒரு பாகத்தில் ஏராளமான எறும்புகள் மேயும். கருப்பு நிற சிறிய எறும்புகள், பிள்ளையார் எறும்பு ஞாபகப்படுத்தும்பாங்க. ஆமாம், அது கரெக்ட். அது உடனே சிதறுகாய் உடைப்பதற்கு மறந்து விட்டதை அது ஞாபகப்படுத்துறது என்று சொல்லிவிட்டு போய் சிதறுகாய் உடைப்போம். போய் உடைத்து விட்டு வந்தால் உடனே 15 நிமிடத்தில் அந்த எறும்புகள் காணாமல் போய்விடும். உங்களுக்கு அது போன்ற அனுபவம் உண்டா? நிச்சயம் உண்டு. இதே மாதிரி நிறைய முறை எனக்கும் நடந்திருக்கு. இந்த கருப்பு நேரத்தில் பிள்ளையார் எறும்பும்பாங்க, அது கடிக்காது, அது கச்ச நிறைய வரும். என்ன திடீர்னு பிள்ளையார் எறும்பு வருது, ஏதோ வேண்டிட்டு பண்ணாமல் மறந்துட்டோமான்னு யோசிப்பேன் நானே ஒய்ஃபும். அப்புறமா அவன் சொல்லுவா இந்த மாதிரிங்க அப்படின்னு. அப்புறம் போய் அதை போய் வேண்டிட்டு பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இந்த எறும்பெல்லாம் காணாமல் போயிடும். இது நிறைய நடக்கக்கூடிய விஷயந்தான். இது ரொம்ப காமனாக எல்லாருக்கும் நடக்கும். இது மயிலாடுதுறையிலிருந்து ஆர் கோபாலன். பூணூல் கல்யாணம் செய்வதற்கு, இப்போ தான் கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன், இவர் பூணூல் கல்யாணத்தை பற்றி கேட்குறார். பூணூல் கல்யாணம் செய்வதற்கு உகந்த தமிழ் மாதம் எது? மாசி தான் மெயினாக போடுவாங்க. மாசிக்காக வெயிட் பண்ணுவாங்க. பூணூல் போடுறதுக்கு மாசி மாதம் தான் வெயிட் போடுவாங்க. இரட்டைப்படை வயதில் இருக்க வேண்டுமா இல்லை ஒற்றைப்படை வயதில்? ஒத்தப்படை தான் இருக்கணும். 5, 7, 9, 11, 13 இதில் தான் போடுவாங்க. கம்ப்ளீட்டான வயசு தான் கணக்கு. 5 முடிஞ்சு 6 நடக்கும்போது போட்டுருணும். ரொம்ப எங்கே இருக்குது, குழந்தை சொன்னதை கேட்காது, சந்தியாவந்தனம் பண்ணாதுன்னா அப்போ 7 முடிஞ்சு போடுங்க, 9 போடலாம். 7 இல்லைன்னா 9, 11. மீசம் முளைக்கிறதுக்கு முன்னால் புனல் போட்டுடணும் ஆம்பளை பசங்களுக்கு, அதுதான் கணக்கு. மீசம் முளைச்சதுக்கப்புறம் புனல் போடக்கூடாது, குழந்தையாக இருக்கும்போதே போட்டுடணும். அந்த குழந்தை பருவம் மாறுறதுக்கு முன்னால் புனல் போட்டுடணும். காயத்ரி முதல்ல இறங்கணும். அதெல்லாம் பெரியவங்க ரொம்ப படித்தவங்க இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, உடம்புல காமம் இறங்குவதற்கு முன் காயத்ரி இறங்கி விட வேண்டும் பார்க்க.
அதனால் அந்த அடாலசன்ட் ஏஜுக்கு முன்னாலேயே பூணல் போடுறது தான் ரொம்ப உச்சிதம். வெள்ளிக்கிழமையில் வெண்ணெய் உருக்கக்கூடாது என்கிறார்களே. ஆமாம், வெள்ளிக்கிழமையில் வெண்ணெய் உருக்க மாட்டாங்க. வியாழக்கிழமை ஈவினிங்கை உருக்கி வச்சுன்னா இல்லை சனிக்கிழமை தான் உருக்கணும். வெண்ணெயை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மயிலாடுதுறை ஆர் கோபாலன் அவர் தான் பூணலுக்கு எந்த மாதம்னு அவரும் அந்த இதை கேட்குறாரு. உபநயனத்துக்கு மாசி தான் உச்சிதம். அப்படி இல்லைன்னா மற்ற முகூர்த்தம் பண்ணக்கூடிய மாதங்கள்லையும் பண்ணலாம். வருஷத்தில் 3 மாதம் முக்கியமான முகூர்த்தங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. ஆடி, புரட்டாசி, மார்கழி இது 3ம் கல்யாணம் பண்ணக்கூடாது, பூணல் போடக்கூடாது. ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் இந்த 3 தவிர பாக்கி 9 மாதமும் கல்யாணம் பண்ணலாம். 9 மாதத்துலேயும் பூணல் கல்யாணம் பண்ணலாம். மற்ற 9 மாதங்களும் சுப நிகழ்ச்சிக்கு ஏற்றவை. ஒரு சில ஊரில் பெரிய திருவிழா நடக்கும். அவங்க அந்த திருவிழா நேரத்தில் கல்யாணம் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா வர்றது போகிறது கஷ்டம். இப்போ மாமாங்கம் நடக்கிற நேரத்தில் மாசி மகம் கிராண்டாக நடக்கும் கும்பகோணத்தில். அந்த டைமில் போய் கல்யாணம் வச்சுட்டா என்ன ஆகும்? வரவங்க போகிறவங்க எல்லாருக்கும் அது இடைஞ்சலாக இருக்கும். அந்த கூட்டத்தில் வர முடியாது, போக முடியாது. அதனால் கும்பகோணத்துக்காரங்க மாசி மாதத்தில் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மதுரையில் சித்திரை திருவிழா பெரிய ஒரு விமர்சையாக நடக்கும். அதனால் அவங்க சித்திரை மாதம் கல்யாணம் வச்சுக்க மாட்டாங்க. அம்பாளுக்கு மீனாட்சி கல்யாணம் ஒன்று தான் எங்களுக்கு, சித்திரையில் வேறு எந்த கல்யாணமும் கிடையாதும்பாங்க. இது ஊர் சில தேசாந்திர பழக்கம்னு உண்டு. ரீஜனல் ப்ராக்டிசஸ், அது அந்தந்த ரீஜனுக்கு அது முக்கியம். இப்போ ஐப்பசி மாதத்தில் திருச்செந்தூர் வட்டாரத்தில் எல்லாம் கல்யாணம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே சூரசம்ஹாரம் தான் மெயின் அவங்களுக்கு. அதுக்கு லட்சக்கணக்கில் கூட்டம் வரும். அந்த நேரத்தில் கல்யாணம் வச்சுட்டா கல்யாணத்தை பார்க்க முடியாது, கவனிக்க முடியாது. வர்றது போகிறதே முதல்ல கஷ்டமாயிடும். கம்யூட்டிங் வில் பி ஏ ப்ராப்ளம். அதனால் ஐப்பசியில் திருச்செந்தூரில் பண்ண மாட்டாங்க. தைப்பூச நேரத்தில் பழனியில் கல்யாணம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே கூட்டம் ஜேன்னு வந்துட்டுருக்கும். டெய்லி 2 லட்சம் பேர் வருவாங்க. அதனால் அதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சில விதிவிலக்கு உண்டு. பொதுவாக 3 மாதம்தான் சுபகாரியங்களை தவிர்ப்பார்கள். ஆடி, புரட்டாசி, மார்கழி இந்த 3 தவிர பாக்கி 9 மாதமும் கல்யாணம், கார்த்திகை எல்லா விசேஷங்களும் பண்ணலாம். ஆணியில் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நாலுக்குடையவன் 2ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பது பெரிய யோகம். மேஷ ராசிக்கு 2ஆம் இடங்கிறது ரிஷபம். அதில் சந்திரன் உட்காந்து உச்சமாயிருக்கு. சந்திரன் உச்சமானால் மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும். தீய கிரகங்களின் சேர்க்கை இல்லாத தனிச்சந்திரன் உச்சமாக இருக்கும் பொழுது மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எனவே மேஷ ராசிக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், சந்தோஷமான நாள். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, சுக்கிரன் பார்க்கிறது. 2 ரொம்ப முக்கியமான கிரகங்கள். 7ஆம் இடத்தை குரு பார்த்தால் வியாழ நோக்கம் வந்துவிட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ராசியிலே உள்ள சுக்கிரனும் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை, அதாவது துலாமை பார்த்து கொண்டு இருக்கிறது. அதனால் மேஷ ராசியில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா இப்போ ஜாதகம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல இடம் அமையும். திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. பரணி பாய், சுவாதி கேர்ள் இந்த மாதிரிலாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன்லாம் அமையும். நல்ல நேரம். அஸ்வினி, திருவோணம், பரணி, சுவாதி இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ரொம்ப ரேர். 7க்கு 7 சமசப்தமமாக அமைகிறதெல்லாம் ரொம்ப பல ஜென்மாவில் சேர்ந்து வாழ்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. கணவனுடைய ராசியும் மனைவியுடைய ராசியும் 7க்கு 7ஆக இருந்தால் அது மிகச் சிறப்பு வாய்ந்தது. மனைவியுடைய ராசியிலிருந்து எண்ணினால் 7ஆவது ராசி கணவன் ராசியாக வரும். அதே போல் ஆணின் ராசியிலிருந்து எண்ணினால் 7ஆவது ராசியாக பெண்ணின் ராசி, மனைவியின் ராசி வரும். அதுதான் 7க்கு 7பாங்க. சமசப்தமம்னு சொல்கிறது. சப்தமம்னா 7, சமசப்தமம்னா 2மே ஒன்றுக்கு 1 7. இதுலேருந்து அது 7, அதுலேருந்து இது 7. அந்த 7க்கு 7ஆக அமைந்தால் அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பேற்பட்ட இன்ப துன்பங்களிலும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிய மாட்டார்கள். அன்பு அதிகமாக இருக்கும். அன்பு, பாசம், நேசம் எல்லாமே அதிகமாக இருக்கும். அவர்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஹாப்பியாக மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் மாதிரி இருப்பாங்க. அதனால தான் அந்த 7க்கு 7ஆக பார்த்து சேர்ப்பாங்க பழைய காலத்தில். இப்போல்லாம் அவ்வளோக்கெல்லாம் பார்க்குற அளவுக்கு டைம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல போய் உக்காண்டிருக்கான் ஒரு பையன். அது எங்கேயோ இருக்குது. லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து 3 hours ஜேர்னியாம். அவங்க அப்பா கேட்குறாரு, எனக்கு அதே இடத்துல இருக்கிற பெண்ணு வேணும்னா. எங்கே சார் போகிறது? ஐ வாண்ட் எ பிரைட் ஃப்ரம் த சேம் பிளேஸ் இன் USA. என்ன வேர் ஆம் ஐ டு கோ?
அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அப்போ ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுது, ரொம்ப ஆப்ஷன்ஸ் கம்மியாயிடும். இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற பெண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், ஆப்ஷன்ஸ் குறைஞ்சிடும். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் விட்டு கொடுத்து தான் போகணும். அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல இடத்துல இருந்து நல்ல வரன் அமைஞ்சு நல்லபடியாக அவங்க திருமணம் நடைபெறுவதற்கு இப்பொழுது வாய்ப்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது. வியாழ நோக்கம் வந்துவிட்டது. எனவே மேஷ ராசிக்கு கல்யாணம் நடைபெறுவது உறுதி. ரிஷப ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போ மிக சிறப்பான நல்ல நேரம். 12ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறது. எனவே குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். 2ஆம் இடத்திலே வியாழன் அமர்ந்து கொண்டிருப்பதால் செல்வ செழிப்பு ஏற்படும், செல்வாக்கு ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். பல்வேறு காரணங்களுக்காக வெளியூரிலே வசித்து வந்தவர்களெல்லாம் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒரே ஊரில் ஒரே வீட்டில் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய நேரம் இப்பொழுது ரிஷபத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 5, 7, 9 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கிறது. 2 குடைவன் 12ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். நல்ல செலவுகள் வரும். நல்ல செலவுன்னா என்ன அப்படின்னா, வீட்டில் யாருக்காவது கல்யாணம் பண்ணால் நல்ல செலவு. வீடு வாங்குகிறோம், ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், அசையா சொத்து ஒன்று வாங்கி போகிறோன்னா அது ஒரு நல்ல செலவு, எல்லாம் பெரிய அமௌண்ட்டு. அந்த மாதிரி நல்ல செலவுகளெல்லாம் வருமா? இப்போ மிதுனத்திற்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பின்படி மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய நல்ல செலவுகள் வரும். அதனால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும். எங்கள் கரையண்டா. மிகச்சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது என்பது பெரிய யோகம். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. கடக ராசியிலே உள்ள மாணவர்கள் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். புதன் இப்பொழுது கடகராசியிலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே கல்வியிலே ஆர்வம் ஏற்படும். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சுலபமாக அட்மிஷன் கிடைத்துவிடும். என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இப்பொழுது ஏற்படும். அட்மிஷன் கிடைக்கும், ஃபீஸ் கட்டிடுவீங்க, போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸில் சேர்ந்து நல்லா படித்து நல்லா பாஸ் பண்ணி வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவதற்கான நல்ல நேரம் இப்பொழுது கடகத்திற்கு வந்துவிட்டது. திருமண வயதில் உள்ள கடகராசியினருக்கு இப்பொழுது திருமணம் செய்யலாம். நல்ல தசை நடைபெற்றால். புத தசை, குரு தசை, சுக்கிர தசை போன்ற சுபகிரகங்களின் தசை நடைபெற்றால் திருமணம் செய்யலாம். ஏன்னா அஷ்டம சனி அடுத்த மார்ச்சில் தான் முடியுது. 6/3/2026 சனி பெயர்ச்சியில் தான் அஷ்டம சனி முடியுது. கடகத்திற்கு அஷ்டம சனி நடைபெற்று கொண்டிருக்கு 6/3/2026 வரை. இப்போ நம்ம ஜூன் எண்டில் இருக்கோம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 8.5 மாதம் இருக்குது. 8.5 months இருக்குது இன்னும் அஷ்டம சனி முடியறதுக்கு. அடுத்த மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆகும்போது கடகராசிக்கெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். இந்த அஷ்டம சனி என்ன பண்ணும், ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒன்றுமே இல்லைனா கூட சில பேர்லாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, முன்ன வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. என்னென்ன கவலையாக இருக்குது, என்ன கவலை, எதை பற்றி கவலைப்படுற, அதுதான் தெரியல, நான் எதை பற்றி கவலைப்படுறேன், ஆனால் ஏதோ கவலையாக இருக்குது அப்படிம்பாங்க. அது என்னென்னா அஷ்டம சனி அந்த மாதிரி பண்ணும். அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. சனி 8ல் உட்காரும்போது தேவையில்லாத ஒரிஸ் எல்லாம் கொடுக்கும் மைண்டில். அதனால் கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. கவலை எல்லாம் படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். பிரதோஷத்துக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்குகிறது. 11ஆம் இடத்திலே ராசியாதிபதி சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களாம் இன்றைக்கி பார்த்து பார்த்து பண்ணணும் செலவெல்லாம். தனஸ்தானாதிபதி போய் விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கான். 12 குடையவன் உச்சம், விரையாதிபதி உச்சம். அதனால் செலவு தான் தூக்கலாக இருக்கும். வரவை விட செலவு ஜாஸ்தியாக இருக்கும். வரவு 8 செலவு 10, அதிகம் 2, கடைசியில் துந்தனா 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 1 2 3 4 வரவு 8 அந்த மாதிரி ஆகிடும் இன்றைக்கி. அதனால் ஜாகிரதை பார்த்துங்க, செலவெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும்.
வீட்டில் வந்து கொஞ்சம் எல்லாம் கர்ரு புருன்னு இருப்பாங்க. 7ல் சனி ராகு சேர்ந்துருக்கு. அதனால் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவனெல்லாம் நீங்கள் அமைதியாக ஹேண்டில் பண்ணோம். சனி ராகு 7ல் ஒன்றா சேர்ந்தாலே வீட்டில் எல்லாரும் உரு புருன்னு ஒவ்வொருத்தரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியாது, ஆனால் உருன்னு இருக்கும். பார்வை பார்த்தா பயங்கரமாக இருக்கும், நார்மலாக இருக்காது. என்ன ப்ராப்ளத்தினால அந்த மாதிரிலாம் கோபமாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா உங்கள் வீட்டம்மா எப்படி இருக்காங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். அவங்க ஃபேஸை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க, மற்றவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஃபேமிலின்னு வரும்போது ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். யாராவது ஒரு பெரியவங்களுக்கு எல்லாரும் கட்டுப்படுற மாதிரி இருக்கணும். பெரியவங்கன்னு வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு கட்டுப்படணும். 100% வந்து கட்டுப்படுறதுங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. நான் கிழிச்ச கோட்டை தாண்டாதே அப்படின்னா அவ்வளோதான், நம்ம கோட் கிழிச்சிரும், இந்த கோட்டை கிழிச்சிருவாங்க. அவ்வளோவெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஓரளவு எல்லாம் தெரிஞ்சு நடக்கிற மாதிரி பண்ணும். அதனால் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது சிம்ம ராசியின் கடமை. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 2ஆம் இடத்தை 2க்கு அதிபதியான சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்கிறது. லாபஸ்தானாதிபதியாகிய சந்திரன் 9ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. வரவும் செலவும் சமமாக இருக்கும் நாள். கன்னி ராசிக்கு இன்னைக்கு என்ன வருதோ அது அவ்வளவு செலவாயிடும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் நைட்டு பார்த்தா அதெல்லாம் கரெக்டாக செலவாயிருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தவங்க கூட இப்போ அதுலேருந்து ரெக்கவராய் வந்து நல்லா ஆயிடுவாங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது கன்னி ராசிக்கு மிக மிக முக்கியமான ஒரு பலன். இன்னைக்கு மெயினாக பலனே என்னன்னா ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகும். சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் கூட அது சரியாயிடும். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். எனவே துலா ராசி அன்பர்கள் மனக்கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும், கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். 2 தான் முக்கியம். ஆசைகளை குறைக்க வேண்டும். ஆசையை குறைக்கணும், கோபத்தை குறைக்கணும். 2ஐயும் குறைச்சிட்டா சந்திராஷ்டம நாள் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துடும். ஏன்னா இந்த 2 விஷயத்தில் தான் சந்திராஷ்டமத்தில் போய் நம்ம மாட்டிப்போம். கடுமையான கோபம் வரும், யாரா பிடிச்சி திட்டிடுவோம், அது பெரிய பிரச்சனையாகும். இல்லைன்னா எதுக்கு ஆசைப்படக்கூடாதோ அதுக்கு ஆசைப்படுவோம். அது நம்மளுடைய ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணலாம், இல்லை வேறு எதையாவது அஃபெக்ட் பண்ணலாம். எனவே இந்த 2 விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 9க்குடைய பாக்யாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்திலே உச்சமடைந்து ராசியை பார்க்கிறது. எனவே யோகம், அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற நாள், நல்ல நாள், அதிர்ஷ்டமான நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. 9ஆம் இடத்திலே புதன் அமர்ந்து கொண்டு இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி புதன் 9ஆம் இடத்தில் இருக்கிறது. வீடு கொடுத்தவன் 7ல் உச்சம். எனவே மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும். அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட பெண்ணு கிடைக்கும். அனுஷம் கேட்ட ஒரே யோனி நல்லா இருக்கும், ஒன்று கொண்டு நல்லா ஒத்து போகும். இன்னைக்கு அந்த மாதிரி வந்து திருமண நிச்சயதார்த்தங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும், இல்லத்தில் மகிழ்ச்சி இருக்கும். இல்லமும் நன்றாக இருக்கும், உள்ளமும் நன்றாக இருக்கும். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இது ஒரு நல்ல நாள், சந்தோஷமான நாள், வெற்றிகரமான நாள். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செலவு ரொம்ப இருக்கும். கணக்கு போட்டு பார்த்தா என்ன தேவையில்லாமல் ஏதோ செலவு பண்ணியிருக்கோமேன்னு நீங்கள் நினைப்பீங்க, வருத்தப்படுவீங்க. அனாவசியமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க, நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த விஷயத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கணுமா, தேவையில்லையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மனசில் ஒன்று தோணும். அதனால் செலவுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். திட்டமிடாமல் போய் மாட்டிக்கிட்ட கூடாது. சில விஷயம்லாம் உள்ளே போய் கையை விட்டோன்னா அவ்வளோதான், அது வெளியே எடுக்கிறதே கஷ்டம். அதனால் எதற்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டும், இந்த வேலைக்கு இவ்வளவு செலவு பண்ணலாமா அப்படிங்கெல்லாம் உட்காந்து முதல்ல யோசிக்கணும், கணக்கு போட்டு பார்க்கணும். அதை பார்த்து அதுக்கப்புறமா இறங்கணும். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. பண விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ், தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னா, எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இதுதான் உங்களுக்கு முக்கியமான அறிவுரை. மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள்.
மகிழ்ச்சியான நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். ஏழுக்குடைவன் 5ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் புகழ் கிடைக்கும். பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் உள்ளத்தை புரிந்து கொள்வார்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. மகரத்திற்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான கிரக அமைப்பு. 5ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஏழுக்குடைவனும் குருவும் 5இல் இணைந்ததால் இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ள கும்ப ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது கல்யாண நிச்சயதார்த்தம் நடைபெறும். கும்ப ராசிக்கெல்லாம் இப்போ ஜென்ம சனி நடக்குது. இப்போ கல்யாணம் பண்ணலாமா? 5ல் குரு இருக்கிறதுனால பண்ணலாம். என்ன தசை நடக்குதுன்னு பார்க்கணும். சுப கிரகங்களின் தசை நடைபெற்றால் 5லே குரு வரும்பொழுது கும்பத்திற்கு திருமணம் செய்யலாம். கும்ப ராசிக்கு இப்பொழுது திருமணத்திற்கான யோகம் இருக்கிறது. வியாபாரத்தில் உள்ள கும்பராசினருக்கெல்லாம் அதிலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். லாபம் அதிகரிக்கும். புதிதாக கிளைகளை துவங்குவீர்கள். உங்களுடைய பெயர் ஏற்கனவே ஒரு வெல் நோன் நேம் இன் தி இண்டஸ்ட்ரி. இப்போ ஆடட் டு இட். இப்போ இன்னும் கொஞ்சம் சிகரம் வைத்தார் போல யூ வில் ஆட் அ ஃபெதர் டு யுவர் கேப். அந்த மாதிரி இப்போ ஒரு நல்ல புகழ் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5குடையவன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா 5குடையவன் உச்சங்கிறது பெரிய யோகம், சாதாரண விஷயம் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுவாக உச்சம் பெற்றிருப்பது. நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அது நடக்கும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை இறைவன் கொடுப்பான். சிவபெருமானுக்கு ஆசுதோஷின்னு ஒரு பெயர். அதற்கு என்ன அர்த்தம்னா கேட்ட மாத்திரத்திலே அந்த க்ஷணமே அப்படியே கொடுத்துருவார். ஆன் த ஸ்பாட் கொடுக்குறவர் அவர். க்ஷிப்ரப்பிரசாத நிரதம்பாங்கள்ல, அந்த க்ஷிப்ரப்பிரசாத நிரதத்துக்கு தான் ஆசுதோஷின்னு பேர். கேட்டதை கேட்ட மாத்திரத்தில் மனம் குளிர்ந்து அப்படியே கொடுத்துருவாராம் சிவபெருமான். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்.